கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. விசேஷமாக இந்த நாட்களிலே அதிகமாக சிலுவை குறித்து, விசேஷமாக சிலுவையின் வார்த்தைகளை குறித்து அதிகமாக தியானிக்கிற ஒரு நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற நேரத்தில் அவர் பேசின அதனுடைய 6வது வார்த்தையை குறித்து சற்று நாம் கவனித்து அவைகளை நாம் சற்று தியானித்து நாம் இந்த நேரத்தை பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுவோம். யோவான் 19வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 19வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த 6வது வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், முடிந்தது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதாரணமான ஒரு மனிதனாய், இந்த உலகத்தில் எந்த மனிதனும் தன்னை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு தாழ்மையின் ஒரு கோலத்தில் இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். பிறந்தது மாத்திரமல்ல, ஒரு சாதாரண தாய்க்கும் சாதாரண ஒரு தகப்பனருக்கும் சாதாரணமான ஒரு சாதாரண வேலை செய்கிற ஒரு தச்சு வேலை செய்கிற ஒரு குடும்பத்திற்குள்ளே பிறந்து வளர்ந்து நாட்கள் ஆனபோது இந்த உலகத்தில் 3.5 ஆண்டுகள் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி அவருடைய 33.5 அதாவது அந்த வயதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வயதில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை முடிந்தது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த மனிதனிடத்தில் நம்ம போய் கேட்டாலும் அந்த 33வது வயது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனிடத்தில் போய் கேட்டீங்கன்னா, நான் இனி நல்லா வாழ போகிறேன், என்னுடைய வாழ்க்கையின் நிலைமை இந்த வண்ணமா இருக்க போகிறது, ஒரு பெரிய திட்டத்தோடு ஒரு பெரிய லட்சியத்தோடு வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வயது, வாழ்கிற வயது என்று சொல்லலாம். ஆனால் அந்த வயதில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முடிந்தது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. முடிந்தது என்று சொல்லும் பொழுது நாம் சாதாரணமாய் நினைக்க வேண்டாம். முடிந்தது என்று சொல்லும் பொழுது அவர் தன்னை குறித்து, தன்னுடைய வாழ்க்கை முடிந்ததை குறித்து இந்த இடத்தில் சொல்லவில்லை. இந்த தேசத்தில், இந்த பூமியில், இந்த மனுக்குலத்திற்காக பிதாவாகிய தெய்வம் குமாரனின் மூலம், தம்முடைய குமாரனின் மூலம் என்ன செய்ய சித்தமாயிருந்தாரோ அவைகளை நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிந்தது, ஒரு பூரணமான ஒரு வார்த்தை, முடிந்தது, என்னுடைய கடமைகள் முடிந்தது, நான் செய்ய வேண்டியது எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாய் செய்ய முடிகிறது. ஏன்? அவருக்கு தெரியும், பிதா எதற்காக இந்த பூமியில் அனுப்பினாரோ அவைகளை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன். என்னை பிதா எதற்காக இந்த பூமியில அழைத்தாரோ அந்த காரியத்தை நான் முடிச்சிட்டேன். முடிந்தது என்கின்ற
அந்த கண்ணோட்டத்தில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். முடிந்தது என்று அவர் சிலுவையில் எதற்காக சொன்னார்? முதலாவது ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்தால், இந்த பூமியிலே மீட்பின் திட்டம் நிறைவேற்றி முடிந்தது. அல்லேலூயா. மீட்பின் திட்டம், பிதா தன்னை அனுப்பினது இந்த ஜனத்தை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக. இந்த ஜனம் அக்கிரமத்தில் கிடக்கிறது. இந்த ஜனம் தான் தோன்றின தன்னுடைய வாழ்க்கையில் தோன்றுகிற வண்ணமாய் வாழ்கிறது. இந்த ஜனம் பாவத்தில் கிடக்கிறது. இந்த ஜனம் நான் தேவன் என்று அறிந்தும் அறியாதவர்கள் போல ஒரு வாழ்க்கையில வாழ்கிறார்களே, அதற்காக ஆண்டவர் அநேக தலைவர்களை எழுப்பினார், அநேகரை எழுப்பினார். ஆதாம் ஏவாள் காலத்தில் ஏற்பட்ட அன்றிலிருந்து ஆரம்பித்த பாவம் மனுக்குலத்திற்கு ஒரு மீட்பை கொண்டு வருவதற்காக எத்தனையோ முயற்சிகளை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து கடந்து வந்து அந்த ஜனம் மீட்படைந்தது மாத்திரமல்ல, அந்த ஜனத்தின் பாவம் போக்குவதற்காக அநேக பறவைகள் பலி செலுத்தப்பட்டது, அநேக ஆடுகள் பலி செலுத்தப்பட்டது, அநேக மிருக ஜீவன்கள் பலி செலுத்தப்பட்டது. ஆனாலும் தேவனுடைய மீட்பின் திட்டம் நிறைவேற்றப்பட முடியவில்லை. அல்லேலூயா. அவருடைய திட்டம் நிறைவேற்றப்பட முடியல. ரொம்ப பரிதாபம். என்ன செய்து இந்த ஜனத்தை நான் மீட்டெடுப்பது? ஆகவே தான் ஸ்திரீயின் வித்துக்குள்ளிருந்து ஒருவரை இந்த பூமிக்கு அவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்புகிறார். இந்த மனுக்குலத்தை எப்படியாவது மீட்படைய பண்ண வேண்டும். இந்த மனுக்குலத்தின் பாவத்தை எப்படியாவது இந்த மனுக்குலத்துக்குள் இருக்கிற பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தான் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். அனுப்பினவருடைய திட்டத்தை தான் நிறைவேற்றி விட்டு தான் சொல்கிறார், முடிந்தது என்று சொல்கிறார். அல்லேலூயா. அனுப்பினவருடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு சாதாரணமாய் அல்ல, அடித்து நொறுக்கப்பட்டார், சாட்டைகளால் அடிக்கப்பட்டார். அவருடைய சரீரத்தில் இருந்த கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காய் சிந்தினார். இந்த மனிதன், இந்த மனுக்குலம் பாவத்தில் இருக்கிறதே, பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதல்லவா பிதாவின் சித்தம். அந்த சித்தத்தை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்று சொல்லித்தான் அவர் சொல்லுகிறார், முடிந்தது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்க. இத்தனை ஆண்டு காலமாய் உங்கள் வாழ்க்கையின் பாவம் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? உங்க வாழ்க்கையில பாவம் அடிக்கடி செய்து கொண்டிருக்கிறீர்களா? யாருக்கும் தெரியாம மறைவிடத்தில் பாவம் செய்து கொண்டிருக்கீங்களா? யாருக்கும் தெரியாம உங்க வாழ்க்கை ஏதோ ஒரு பகுதியில் கட்டப்பட்டு இருக்கிறதா? இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சொல்லுகிறார், மகளே, மகனே, உன்னுடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவை உண்டாக்குவதற்காகத்தான் நான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றின அந்த மீட்பின் திட்டம் என் வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கிறதா? என் வாழ்க்கையில நடைபெற்றிருக்கிறதா? இந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வர விரும்புகிறேன், ஆனா முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி முடித்துட்டேன். இப்போ நீங்க எந்த இடத்திலிருந்து கேட்டாலும், இயேசுவே என்னுடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவை உண்டாக்கும் என்று எந்த இடத்திலிருந்து கேட்டாலும் அங்கேயே கர்த்தர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது சொல்கிறார், ஆண்டவருடைய மீட்பின் திட்டம் முடிந்தது. அது வரைக்கும் மனுஷன் என்னென்னமோ செய்தான், ஆனா அன்னையிலிருந்து மனுக்குலத்திற்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது.
அன்னையிலிருந்து ஒரு ரட்சிப்பு உண்டானது. இரண்டாவது, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஒரு முடிவு உண்டானது. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று. இரண்டாவது என்ன? ஆண்டவருடைய ஊழியம் அதோட முடிந்தது. அதுவரைக்கும் இந்த பூமியில மாம்சத்துல செய்த அந்த ஊழியத்திற்கு ஒரு முடிவை அந்த சிலுவையில சொல்லுகிறார், முடிந்தது. ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியம் முடிஞ்சிட்டுப்பா. பிதா என்னிடத்தில் வைத்த அந்த ஊழியம் முழுமையா நிறைவேற்றி நான் முடிச்சிட்டேன். இன்னைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த உலகத்தில் நாம் சாதாரணமாய் பிறக்கவில்லை. ஏதோ ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் பிறந்த ஒரு பிள்ளையை போல அல்ல. அவர்களுக்கே இந்த பூமியில் பிள்ளைகளாய் பிறந்தனா அவர்களுக்கே ஒரு திட்டம் நம்மை குறித்து இருக்குமே. ஆனால் நம்மை உருவாக்கின தேவனுக்கு எவ்வளவு பெரிய திட்டம் இருக்கும். இன்னைக்கு 2 வார்த்தையை சொல்லியிருக்கேன். சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், முதலாவது மீட்பின் திட்டம் முடிவடைந்தது. இரண்டாவது, அவருடைய ஊழியத்துக்கு ஒரு பெரிய முடிவு உண்டானது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற வல்லவர். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையின் மூலமாக இன்னும் வேத வசனம் அநேக காரியங்களை சொல்லுது. உங்க வாழ்க்கையில நீங்க சிந்தித்து பாருங்க. அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க என்னால முடிகிறதா? இயேசுவால முடிந்துச்சு. இன்னைக்கு அவர் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டத்தை, தரிசனத்தை சரியாக நிறைவேற்றி முடிக்க முடிகிறதா? நீங்க இந்த நாட்கள்ல இன்னும் அதிகமாய் சிந்தித்து இன்னும் அதிகமாய் இந்த வார்த்தைகளை தியானித்து, தேவன் என் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை என்னால் நிறைவேற்ற முடிகிறதா? பிதாவின் சித்தம் என்னால் நிறைவேற்றப்பட முடிகிறதா? என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி நிறுத்தி பாருங்க. God bless you.